கர்த்தர் மகிமைப்படுவதாக. தேவவசனம் லூக்கா 3 அதிகாரம் 16 யோவான் எல்லாருக்கும் பிரயோஜனமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒரு வருகிறார். அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதுக்கும் நான் பார்த்தேன் அல்ல. அவர் பசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். கர்த்தர் மகிமைப்படுவதாக. தவசனம் பார்க்கும்போது யோவான் சொல்லும்போது நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்னோத்து வரார் அவர் இயேசு கிறிஸ்து பசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ பரிசுத்த இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பரிசுத்தாவியை பெறுறோம். அடுத்து அக்கினினால் ஞானஸ்தானம் கொடுப்பாராம். ஒரு உலகத்தை பாருங்கள், ஒரு உலகத்தையே ஒரு அக்கினி எரிஞ்சிட்டு இருக்குன்னா அதில் யாராவது கிட்ட போவாங்களா? போக மாட்டாங்க. அந்த அக்கினி அந்த அக்கினியில் எது போடுதோ அது அக்கினி படிச்சு தரும். மிருகங்கள் வராது, எந்த இதுவும் வராது. ஒரு மிருகங்கள் எல்லாமே தீக்கு பயப்படும். இந்த உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறோம். அது மாதிரி ஆவிக்குரியதில்லை, நீங்கள் அக்கினியில் அபிஷேகம் பண்ணப்படும் போது எந்த பிசாசின் கிரியைகளோ எதுவுமே வராது. எந்த பாவங்களோ ஏதாவது பாவ சுச்சுவேஷனோ எதுவுமே மேற்கொள்ளாது. நீங்கள் அக்கினியாக இருக்கிறது வர எந்த பாவங்களும் மேற்கொள்ளாது. எந்த பிசாசின் சூழ்நிலைகளோ எந்த பிசாசின் ஆதிக்கங்களோ உங்கள்கிட்ட வராது. இந்த உலகத்தோட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வீங்க, பரிசுத்தாவியை நடத்துவீங்க. நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கலாம். நம்ம தண்ணியால் ஞானஸ்தானம் பெற்றுக்கலாம். பரிசுத்தாவினாலும் நிரப்பப்படுறதுக்கும் பரிசுத்தாவின் அக்கினியால் நிரப்பப்படுறது கர்த்தர்ட்ட கேட்போம். கண்டிப்பாக கர்த்தர் நம்ம பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணுவார். இந்த பூமியில் எல்லாவற்றிலுமே ஒரு பிசாசு கிரியைகளை சகல தந்திரங்களை எதிர்த்து நீங்கள் ஒரு சாட்சி உள்ள ஒரு அக்கினியை மாதிரி வாழ தேவன் கிருபை செய்வார். எல்லா பாவத்தையும் மேற்கொள்ள தேவன் கிருபை செய்வார். பரிசுத்தமான வாழ்க்கை தருவார். சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார். பூமியிலும் எல்லாவற்றிலும் உலக ரீதியான சாட்சி சந்திப்பார். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனங்களை உங்களுக்கு பயன்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் தான் கிருபை செய்வாராக. ஆமென்.